அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பிசாசு உங்களை அழிக்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய தீமைகளை செய்தாலும், நான் சொல்லுகிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நீங்க நினைக்கலாம், எல்லாத்தையும் இழந்துட்டேனே பிரதர், இப்படி ஆடிட்டானே பிசாசு. நான் சொல்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவன் வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 28:5 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதவன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் என்ன செய்கிறான்? விறகு பொறுக்கிறப்ப சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா கையை கவிச்சு. இப்ப அப்படி யோசிச்சு பாருங்க, பாம்பு கையை கவிச்சு உடனே என்ன நடக்கணும்னா, அது விஷம் என்ன பண்ணணும், உடம்புல அப்படியே போகணும். மக்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இவன் உண்மையிலேயே பெரிய குற்றம் செஞ்சவன், செத்து போயிடுவான் பாரு, கடல் கடந்து இங்கேயும் பாம்பு கடிச்சு வச்சிருக்கான். அடுத்த வருஷம் என்ன போட்டிருப்பாங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை. பாம்பு தான் கடிச்சிச்சு, ஆனா இவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு பாம்பா தெரியல, விஷப்பூச்சின்னு இருந்துச்சு. அது புறானாச்சால என்ன ஆச்சான்னு தெரியல, விஷப்பூச்சி ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்களேன், 5 அவன் அந்த பூச்சியை, இப்ப விஷம் இல்லாம போச்சு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உங்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா, உங்களை அவன் தொட்டுட்டானா அவனுடைய வலிமை எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். உங்களுக்கு விரோதமா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். அவன் அதுதான் உங்க மேல இருக்க பவரை நம்ம நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பவுல் விறகு பருகிறாரு, பாம்பு கவ்வி கொண்டது. அந்த பாம்பு என்ன ஆயிடுச்சுன்னா விஷப்பாம்பு விஷப்பூச்சி ஆயிட்டாங்க மாறிடுச்சு. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அந்த விஷப்பூச்சி விஷம் இல்லாத பூச்சியா மாறிடுச்சு. அவன் அந்த பூச்சியை உதறி போட்டான். உதறி போட்டு ஒரு தீங்கும் கிடையாது. இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் வல்லமையானவர்கள். பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு உங்க மேல எந்த பலமும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வல்லமை உள்ளவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலவான்கள். பிசாசின் விஷம் ஒண்ணுமே உங்களுக்கு இருக்காது. அவன் என்ன சாபங்களை வச்சாலும் செய்வனை வச்சாலும் அதெல்லாம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி அவ்வளவு வல்லமை உள்ளது. உங்களுக்கு மேல இருக்கிற அந்த அனாயிட்டிங் அவ்வளவு வல்லமை. நீங்க இதை முதல் புரிஞ்சுக்கணும். நீங்க இதை புரியாம பிசாசின் போராட்டம், பிசாசு அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் வந்துருவான். நம்ம அவனை எதிர்த்து நின்னோம்னா ஓடி போயிடுவான் அவன். அப்ப பிசாசை ஓட விடுகிறதுக்கான அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு இருக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவனை பார்த்து இல்லையா? எனவே நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொண்டு அந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னேறுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒன்றும் செய்யாது. அந்த பிரச்சனை தன்னுடைய பலனை இழந்து அது ஒன்றும் இல்லாம போய் அப்படியே உங்களுக்கு முன்பாக சரண்டர் ஆயிடும். அவன் அது கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எதெல்லாம் கொண்டு வரானோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாம போயிடும். நீங்க அவைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களா இருப்பீர்கள். என்று சொன்னால் உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் பவர்ஃபுல். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.